தமிழ்நாட்டில் காவல்துறை செயல்பாடு மிகவும் மோசமாக உள்ளது. வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் காவல்துறை நடந்து கொள்கிறது என குற்றச்சாட்டு. குற்றங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலே குற்றங்கள் தடுக்கப்பட்டுவிடும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த சிலரை காவல்துறை போலி என்கவுண்டர் செய்தது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கை விசாரித்து வந்த அதிகாரி யாரோ கொடுத்த அழுத்தத்தால் விலகியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் திட்டவட்டம். அதிமுக ஆட்சியில் சுமார் 4.5 லட்சம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கேமராக்கள் பழுதடைந்து சரி செய்யப்படாமல் உள்ளன. கேமராக்கள் சரி செய்யப்படாதால் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்டை மாநிலங்களில் இருந்து ரயில், கப்பல் மூலமாக போதைப் பொருட்களை தமிழகத்திற்கு கடத்தி வரப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. தமிழக எல்லைகளில் கட்டுப்பாடுகளை அதிகரிப்புடன் கடுமையான சோதனைகளை நடத்தி போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்ப வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். 2019 அதிமுக ஆட்சியில் இலங்கையில் நடந்த தேவாலய குண்டுவெடிப்பு சம்பவத்தை தமிழ்நாடு உளவுத்துறை முன்கூட்டியே கண்காணித்து எச்சரிக்கும் அளவிற்கு திறனுடன் இருந்ததாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் பெருமிதம். திறனற்ற ஸ்டாலினால் தற்போதைய உளவுத்துறை செயலிழந்து தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் படுகொலைகளையும் குண்டு வெடிப்புகளையும் கூட கண்டறிய முடியாத அவல நிலையில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழக காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத சூழல் இருப்பதால் வெளி மாநில கொள்ளையர்கள் தமிழகத்தில் கொள்ளையடித்து செல்கின்றனர். ஸ்டாலின் பொறுப்பு வகிக்கும் காவல்துறை மீது அச்சம் இருந்தால் இதுபோல் சம்பவங்கள் நடைபெறுமா என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. வெளி மாநிலத்திலிருந்து வந்து கொள்ளையடிப்பதால் தமிழகம் அமைதியான மாநிலம் அல்ல. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். 2024 பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக கொள்கை விளக்க குறிப்பிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக திமுக அரசு செயல்படுவதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் மற்றும் தீக்ஷனா தம்பதிக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் திருமண வாழ்த்து. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் இல்லத்தில் புதுமண தம்பதிகளுக்கு மகா அவதார் பாபாஜியின் புகைப்படத்தை வழங்கி நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. உள்கட்சி விவகாரம் மற்றும் மாற்றம் தொடர்பான விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் அதிமுகவிற்கு எதிரான மனுக்களை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரித்திருக்க வேண்டும். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு டெல்லியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் பேட்டி. உள்கட்சி விவகாரங்களை பற்றியோ அந்த கட்சிகளுடைய விதிகளை பற்றியோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதை பற்றி தேர்தல் ஆணையத்தில் யாரால் மனு கொடுத்திருந்தால் அதை விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்பதை ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. இப்போது மீண்டும் இந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2025 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழா. நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதும்,
கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருதையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்றுள்ள அஜித் குமாருக்கு வாழ்த்துகள். தன் திரைத்துறை சாதனைகளுக்காக பத்மபூஷன் விருது பெற்றுள்ள அன்பு சகோதரர் அஜித் குமாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு அறிவித்த 9 அறிவிப்புகளும் ஏமாற்றம் அளிக்கின்றன. அரசு ஊழியர்களை கடன்காரர்களாக மாற்றுவதற்காக திமுக அரசு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக அரசு ஊழியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 17 வயது சிறுமி கர்ப்பம். தலைநகர் சென்னையிலேயே குழந்தை திருமணத்தை தடுக்க திராணியில்லாத சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திரையரங்கில் கேக் வெட்டி பட வெளியீட்டை கொண்டாடி கொண்டிருப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 2023இல் 4581 இருந்த போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை 2024இல் 6975 உயர்ந்த அவலம். சட்டப்பேரவையில் உண்மைகளை மறைத்து சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக வசனம் பேசும் ஸ்டாலின் ஆட்சியின் உண்மை லட்சணம் அம்பலம். சென்னை அம்பத்தூர் மண்டலம் 84வது வார்டில் பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு மேற்பார்வையாளர்கள் பாலியல் தொல்லை கொடுப்பதாக குற்றச்சாட்டு. புகார் தெரிவித்தால் கூடுதல் பணி சுமை விதிக்கப்படுவதாகவும் பெண் தூய்மை பணியாளர்கள் வேதனை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வீட்டில் தண்ணீர் தொட்டியில் 2 சிறுவர்கள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவர்களது உடல்களை கண்டு வருத்தமின்றி இருந்த தாய். எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதைப் போல ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளிக்கூட இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் அவலம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 20 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 156 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களை சர்வசாதாரணமாக புழங்கவிட்டதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை இணையதளத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களும் திருடப்பட்டதால் அதிர்ச்சி. 72 லட்சம் தொழிலாளர்களின் தகவல்கள் திருடப்பட்டும் ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்காமல் மறைத்த அவலம். கனிம வள கடத்தல் குற்றச்சாட்டு, தனது மகன் ரெமோன் மீதான சர்ச்சைகள் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளால் கடந்த ஆண்டு பதவி பறிக்கப்பட்ட மனோ தங்கராஜுக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டதால் மக்கள் அதிருப்தி. தவறு செய்தவர்களுக்கு மீண்டும் பொறுப்பு வருவது நியாயமா? இதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு தொழிலாளர் துறையின் அரசு இணையதளங்கள் 2 முறை ஹேக் செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டு டார்க் வெப்பில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல். மாநிலங்களுக்கு இடையிலான தொழிலாளர் பதிவு மையத்திலிருந்தும் தகவல்கள் திருடப்பட்டதால் பண மோசடிக்கு ஆளாகும் அச்சத்தில் தொழிலாளர்கள். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் சக்தி மாரியம்மன் கோவில் சித்திரை பொங்கல் திருவிழா. மழை வேண்டி தலையில் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக வந்த பெண்கள் தெற்கு ஆற்றில் முளைப்பாரிகளை கரைத்து வழிபாடு.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த ராகு பகவான். சிறப்பு பூஜைகள் மற்றும் கோபுர ஆரத்தியில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தெருநாய்களின் தொல்லை தொடர்ந்து கொண்டே இருப்பதால் நோயாளிகளும் அவர்களின் உறவினர்களும் அச்சத்துடனேயே இருக்க வேண்டிய அவலம். விடியா திமுகவின் பிரியாணி புகழ் அமைச்சர் மருத்துவத்துறையை முறையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். சூரிய ஒளி மின்சாரத்தை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை நிறுத்துவதாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை விவசாயிகளின் கடும் எதிர்ப்புக்கு பிறகு திரும்ப பெறுவதாக அறிவித்த தமிழ்நாடு மின்சார வாரியம். விடியா திமுக ஆட்சியில் மின்துறை அமைச்சரே நிலையாக இல்லாத போது அத்துறை எப்படி நிலையான கொள்கை முடிவெடுக்க முடியும் என விவசாயிகள் வேதனை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அறிவித்த அரசு ஊழியர்களுக்கான திட்டங்கள் பெரும்பாலும் கடன் சார்ந்தவையாக இருப்பதாகவும் இவை ஊழியர்களை கடனாளியாக்கும் எனவும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற திறனற்ற ஸ்டாலின் வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு ஏமாற்ற பார்ப்பதுடன் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்குவதாக வேதனை. அதிகாரிகளை நம்பக்கூடாது, சரியான நேரத்தில் காலைவாரி விடுவார்கள் என லஞ்ச புகாரில் சிக்கிய ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியதாக சுட்டிக்காட்டும் அரசியல் விமர்சகர்கள். இதேபோல தமிழ்நாட்டில் ஸ்டாலினின் மாடல் ஆட்சியிலும் ஊழல், முறைகேடு, பதவி பறிப்பு குற்றச்சாட்டுகளால் அதிகாரிகள் காலை வாரிவிடலாம் என எச்சரிக்கை. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் கடந்த 2024 மட்டும் சைபர் மோசடிகளால் 1674 கோடிகளை இழந்த மக்கள். சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. விடியா திமுகவின் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் ஆணவத்தில் ஆடும் அமைச்சர்களால் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த தவறியதாக 5000 அவமதிப்பு வழக்குகள் பதிவு. இது அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம். இந்திய கடற்படைக்காக 63,000 கோடி ரூபாயில் 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக இந்தியா பிரான்ஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் இராணுவத்தை பலப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை. பாகிஸ்தான் எல்லை மூடப்பட்டதன் காரணமாக ஆப்கானிஸ்தானிலிருந்து உலர்பழங்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்வதில் சிக்கல். உலர் பழங்களின் விலை 20% உயர்வு. ஏமன் நாட்டில் ஆப்பிரிக்க குடியேறிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையின் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 68 பேர் கொல்லப்பட்டதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தகவல். தாக்குதல் குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காத அமெரிக்க இராணுவம். ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளின் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதால் அந்நாடுகளின் மக்கள் கடும் அவதி. விமான நிலையங்கள் தங்களின் செயல்பாடுகளை நிறுத்தியதோடு ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள சுரங்கப்பாதையில் ரயில்கள் சிக்கியதால் பலர் பெரிதும் பாதிப்பு. வேட்டிக்கன் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் கடந்த வாரம் காலமானதை தொடர்ந்து புதிய போப்பை தேர்வு செய்ய மே 7ஆம் தேதி ஒன்று கூட உள்ள கார்டினல்கள் சிஸ்டைன் தேவாலயத்தில் வெளியுலக தொடர்பில்லாத இடத்தில் ஒன்று கூடி விவாதம் நடத்தி புதிய போப்பை தேர்வு செய்ய திட்டம். ஈரானின் பந்தர் அப்பாஸில் ஏற்பட்ட பெரும் வெடி விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 70ஆக உயர்வு. தீ விபத்து ஏற்பட்டு 48 மணி நேரத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் வந்ததாக ஈரானிய அதிகாரிகள் தகவல். எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான பாகுபலி திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆக இருப்பதாக அறிவிப்பு.
முதல் பாகம் வெளியாகி 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் அக்டோபர் மாதம் திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆக இருப்பதாக அறிவிப்பு. நடிகர் ஆர்யாவின் தயாரிப்பில் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. படம் வருகிற மே 16ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகும் என அறிவிப்பு. திரைப்பட இயக்குனர் ராஜமௌலியின் கனவு திரைப்படமான மகாபாரதம் 3 பாகங்களாக உருவாவதாக தகவல். திரைப்படத்திற்கான ஸ்கிரிப்ட் வேலைகள் சிறிது காலமாக நடைபெற்று வருவதாக ராஜமௌலியின் தந்தை அறிவிப்பு. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியின் 47வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி. 15.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 212 ரன்கள் குவித்து அபார வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ். நடப்பு ஐபிஎல் தொடரில் 35 பந்துகளில் அதிரடியாக சதமடித்து 14 வயதான ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் வைபவ் சூரியவன்ஷி வரலாற்று சாதனை. T20 கிரிக்கெட்டில் அதிவேக சதமடித்த இந்திய வீரர் என்ற சாதனையுடன் ஐபிஎல் வரலாற்றில் கெயிலுக்கு பிறகு அதிவேகமாக சதமடித்த வீரர் என்ற பெருமையும் பெற்ற வைபவ். இன்று நடைபெறும் ஐபிஎல் தொடரின் 48வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா.